யாரையோ கூட்டு வந்து இவர் வேற என்ன. சரி, உங்களுக்கு பிக் பாஸ்லயே பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா யாரை சொல்வீங்க? நீங்க 24x7 பாக்குறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க காயத்ரி, இது உங்க ரஃபி தியேட்டர். இன்னைக்கு நம்ம ரஃபி தியேட்டருக்கு பிக் பாஸை பத்தி ரிவ்யூ சொல்றதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் தருணா ஸ்ரீ. இவங்க நிறைய படம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. வர அப்கமிங் நிறைய படம் வந்துட்டு இருக்கு. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிக் பாஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. பிக் பாஸ்ல நம்ம சவுண்ட் எப்படி விளையாடுறாங்க? சவுண்டா? அதாங்க நம்ம சௌந்தர்யா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா? ஐயோ, இவர் வேற பிக் பாஸ்க்குன்னு கூப்பிட்டு வந்தாரு. இது என்ன இப்படி பேசிட்டு இருக்கு? ஐயோ, ஏதாவது கேள்வி கேட்டு சமாளிக்கவே நம்மள வேற கத்துவாரு அவரு. சரி, உங்களுக்கு பிக் பாஸ்லயே பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா யாரை சொல்வீங்க? அதுல இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சாரி 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 பிக் பாஸ் சொன்னாரு. அவர் கொஞ்சம் காமெடியா போச்சு அந்த சீன். நீங்க 24x7 பாக்குறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ. இல்ல, அந்த சாரி சொன்ன ஒரு பேர் தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாததுங்களெல்லாம் கூட்டு வந்து என்ன உயிர் எடுக்கிறாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவர் பேரு முத்துங்க. அப்படியா? வேற உங்களுக்கு யாரை பிடிக்கணும் பிக் பாஸ்ல? அந்த பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்சாரு. யார் அந்த பாரதி பின்னாடியே கை தூக்கிட்டு? ஆமா, அவரு பேரு தெரியல. ஐயோ, இவர் வேற இப்படி எல்லாம் கூட்டிட்டு வர்றாரு. 7 கோடி பேர்ல இந்த அருணை பிடிச்ச ஒரே பொண்ணு இதாம இருக்கேன். அவர் பேரு அருணுங்க. அருண். அவர் பிடிக்க. அவர் நல்லா விளையாடுங்க. நல்லா விளையாடு. ஓகே ஓகே, நல்லா சைலண்டா இருக்கு. ஓ, சைலண்டா இருக்காரா? நல்லா பிக் பாஸ் பாக்குறீங்க போல இருக்கு. அப்பப்போ பாப்பேன். அப்பப்ப ரொம்ப நல்லா ரிவ்யூ சொல்லுவீங்க போல இருக்கு. ஐயோ, அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. மேடம், நீங்க உண்மையிலேயே பிக் பாஸ் 24x7 பாக்குறீங்களா? அப்பப்போ பாப்பேங்க. சரி, லாஸ்டா ஒரு கேள்வி. உங்களுக்கு உண்மையிலே அதுல யாரை ரொம்ப பிடிக்கும், நல்லா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுல அர்ணவோட வைஃப் அன்ஷிதான்னு ஒருத்தருங்க இருக்காங்க, அவங்கள பிடிக்கும். ஐயோ, அர்ணவ் வைஃப் அன்ஷிதா இல்லைங்க. அவங்க 2 பேரும் இந்த செல்லம்மான்னு ஒரு சீரியல் போச்சு பாருங்க. அதுல 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா நடிச்சாங்கன்னு தான் எனக்கும் கேள்வி. நீங்க வேற அவங்க, அதுவும் அர்ணவ் வெளியில போயிட்டாருங்க. அன்ஷி ஒண்டிதான் இருக்கு. நீங்க 24x7 பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, யாரையோ கூட்டு வந்து இவர் வேற என்ன. சார், ஐயோ, புருஷன் பொண்டாட்டி இல்லையா? ஐயோ, நம்ம ஆடியோ எல்லாம் கேட்டோமே. மேடம், பிக் பாஸே பார்க்காம பிக் பாஸ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு எப்படி வந்தீங்க நீங்க? சார் தான் ஆடிஷன் கூப்பிட்டாரு. ஆடிஷனா? என்ன ஆடிஷனுக்கு வர சொன்னாரு? ஒரு பேய் படம், ஹாரர் மூவின்னு சொன்னார். ஐயோ மேடம், அது அந்த ரூம்ல நடக்குது மேடம். இது பிக் பாஸ் பத்தி பேசுற இடம் மேடம். சார், சரி, அப்ப நான் கேட்க எதுக்கு பதில் சொன்னீங்க? இல்ல, நீங்க ஒரு கோ டைரக்டர், நீங்க சொல்றத நான் கேட்கணும் இல்லையா? ஐயோ, என்ன கோ டைரக்டர்னு வேற ஒத்துக்கிட்டா. சார் ஒண்ணும் இல்ல சார், இந்த அனுப்பி வைக்கிறேன் சார். ஐயோ மேடம், அந்த ரூம் போங்க மேடம். சார்ட்ட எதுவும் பேசுறாங்க. ஐயோ, பீ கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.